لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين ويلهمه رشده. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய அரபும் அருளும் அனந்தரமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இனி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வெளியிடக்கூடியவர்களை மதரசாக்கள் ஆரம்பமாகிவிட்டது. மற்ற மதரசாக்களும் துவங்கப்பட்டுவிட்டது. நிஸ்வான் மதரசாக்களும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. குர்ஆன் ஷரீஃபை மன்னம் செய்யக்கூடிய ஹிஃபுத் மதரசாக்களும் துவங்கப்பட்டுவிட்டது. குர்ஆன் ஹதீஸுடைய முழுமையான கல்விஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆணி மதரசாக்களும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இந்த நேரத்தில் மார்க்க கல்வியினுடைய மேன்மையை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, கல்வியை நாம் இரண்டு வாரியாக பிரிக்கலாம். ஒன்று மார்க்கத்தின் கல்வி, மற்றொன்று உலகத்தின் கல்வி. உலகத்தின் கல்வி என்பது உலகத்தில் மட்டும் பயன் தரும். மார்க்கத்தின் கல்வி என்பது உலகத்திலேயும் பயன் தரும், நாளை மறுமை நாளையும் நமக்கு பயன் தரும். ஈர் உலகத்திலேயும் பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் அது குர்ஆன் ஹதீஸுடைய தீனுடைய கல்விதான். உலகத்தில் நாம் எத்தனை உயர்ந்த பட்டங்கள் பெற்றிருந்தாலும், படிப்புகள் படித்திருந்தாலும், அவை அனைத்தும் உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டியும், உலகத்தில் உயர்ந்த பதவியை பெறுவதற்காக வேண்டியும், உலகத்தில் பெயரையும் புகழையும் பெறுவதற்காக பயன்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கல்வியை கொண்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவிடத்தில் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. எது உலகத்தில் உயர்ந்த படிப்புகளாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட படித்த பட்டதாரிகள் எல்லாம் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லுங்கள். யார் குறைவாக படித்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நடுத்தரமான அந்தஸ்துக்கு செல்லுங்கள். யார் உலகத்தின் கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் நரகத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானா? ஒரு பொழுதும் சொல்ல மாட்டான். நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமலே சாலி அவசியம். நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள், வணக்க வழிபாடுகள், அதுதான் அவசியம். இந்த சாலிஹான அமல்கள் செய்வதற்கும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கும் எது தேவை என்று சொன்னால் தீனுடைய கல்வி தேவை. தீனுடைய கல்வியை முழுமையாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக சாலிஹான அமல்கள் நிறைய செய்யலாம். தீனுடைய கல்வியை முழுமையாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை குறையில்லாமல் நிறைவாக செய்யலாம். அன்பானவர்களே, இந்த யதார்த்த நிலை என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய கல்விக்காக நாம் மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது தவறல்ல. ஆனால் எது தவறு என்று சொன்னால் உலகத்தின் கல்விக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ
அதைவிட கூடுதலாக தீனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அல்லவா? அங்கே நாம் தவறிடைகிறோம். பாருங்களேன், ஜூன் 6ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் என்று சொன்னால் அதற்கு முன்பதாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறோம். அவர்களுக்கு தேவையான ஆடைகளை, யூனிஃபார்ம்களை சரி செய்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஷூ சாக்ஸ்களை ரெடி பண்றோம். தேவையான புத்தகங்களை தயார் செய்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்க போகிறாரோ அங்கே முன்கூட்டியே சென்று தேவையான பண காசுகளை நாம் கட்டுகிறோம். எல்லா தயாரிப்பு செஞ்சிடும். நாளைக்கு ஸ்கூல் ஓபன் என்று சொன்னால் இன்று அதற்குரிய எல்லா தயாரிப்போடு இருக்கிறோம். காலை 9 மணிக்கு பையன் ஸ்கூல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 8:50 கொண்டு வேலை செய்யறோம். ஸ்கூல் போய் விடுறோம். செய்யறதா இல்லையா? அப்ப உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளை சிறந்த கல்விமானாக உருவாக வேண்டும், உயர்ந்த பட்டங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதை மார்க்கம் தவறு என்றும் சொல்லவில்லை. மார்க்கம் எதை தவறு என்று சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் உலக கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் தீனுடைய கல்விக்கு கொடுப்பதில்லை, மார்க்கத்துடைய கல்விக்கு கொடுப்பதில்லை? ஜும்மாவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது, வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து மக்தப் மதரசா ஆரம்பமாகிறது, வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து விஸ்வாஸ் மதரசா ஆரம்பமாகிறது. திங்கட்கிழமை ஆரம்பம் சொல்லிட்டாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை தயார்படுத்தணும். இதை தயார் செய்யறோமா? இல்லையே. நம்முடைய அட்மிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, மாசம் ஃபுல்லா அட்மிஷன். வருஷம் ஆரம்பத்துல இருந்து ஒரு மாசம் ஃபுல்லா அட்மிஷன். கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க வந்துகிட்டே இருப்பான். அதே போல குறிப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டான். அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப வருவான். அதே போன்று மரசா முடிவெடுக்கிற வரை முழுமையா இருக்கிறதும் இல்லை. அஜித் பாதை ஓடினேன் வீட்டுக்கு போகவா, பாதை ஓடினேன் வீட்டுக்கு போகவா, எப்ப வீட்டுக்கு செல்வது, எப்ப அனுப்புறீங்க? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தீனுடைய கல்வியின் மூலமாக இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்படைகிறது. துன்யாவுடைய கல்வியின் மூலமாக இம்மை மட்டும்தான் சிறப்படைகிறது. ரபி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்க்கப்பட்ட வளர்க்கப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா ரசூல் எப்படி சொன்னாங்க, ஆனா மதீனத்துல் இல்ம் வஇன் பாபுஹா சொன்னாங்க. நான் கல்வியின் பட்டணமாக இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வாசலாக இருக்கிறார் என்று பெருமானார் சிறப்பித்து சொன்ன அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சகோதரருக்கு சொல்றாங்க. அவருடைய பேர் குமை. யா குமை, அல் இல்மு கைரும் மினல் மாலி. தீனுடைய கல்வி ஞானம் இருக்கிறது, அது உலகத்தின் பொருளாதாரத்தை விட சிறந்தது. அல் இல்மு யஹ்ருசுக வ அன்த தஹ்ருசுல் மால. தீனுடைய கல்வி ஞானம் இருக்கிறது, அது உம்மை பாதுகாக்கும், நரகத்திலிருந்து பாதுகாக்கும், அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து பாதுகாக்கும், தவறான வழியில் செல்வதை விட்டும் பாதுகாக்கும், மானக்கேடான காரியங்களை செய்வதை விட்டும் பாதுகாக்கும் என்று நிறைய சொல்லலாம். ஆனால் பொருளாதாரம் என்பது அதை நீ பாதுகாக்க வேண்டும். நீ எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ அந்த பொருளாதாரத்தை நீ பாதுகாக்க வேண்டும். நீ பாதுகாக்க தவறிவிட்டால் அது உங்களை விட்டு என்ன செய்யும், போயிடும். தீனுடைய கல்வி ஞானம் இருக்கிறது, அது தீர்ப்பு சொல்லக்கூடியது. எது ஹலால், எது ஹராம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தீர்ப்பு சொல்லக்கூடிய பவர் இருக்கிறது தீனுடைய கல்வி ஞானத்தில் இருக்கிறது. ஆனா பொருளாதாரம் என்பது வல் மஹ்கூம் அலைஹி, அதன் மீது தீர்ப்பு சொல்லப்படும். இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, இதை இவருக்கு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, இந்த பொருளாதாரத்தை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா என்று அதன் மீது செய்யப்படும், தீர்ப்பு சொல்லப்படும். மேலும் சொன்னார்கள், வல் மாலு தன்குசுஹு அன்-நஃபகா வல் இல்மு யஸ்கு பில் இன்ஃபாகி வ யஸீது. பொருளாதாரம் இருக்கிறது, அது செலவு செய்ய குறைந்து கொண்டே இருக்கும். நம்மளோட 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னா செலவு செய்ய கொஞ்சமா இதை குறைந்து கொண்டே வரும். ஆனா இல்ம் இருக்கிறது, மார்க்கத்தின் கல்வி ஞானம், அதை நீங்கள் பல நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்க
நமக்கு அந்த இல்மு இன்னும் அதிகமாகும், இன்னும் அந்த இல்மு நம்மை பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம தீனுடைய கல்வி ஞானத்திற்கு சரிவர முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் உலகத்துடைய கல்வி ஞானத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மார்க்க கல்வியினுடைய மாண்மை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்லி காட்டுகிறார். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். ஷஹிதல்லாஹு, அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறார், அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அல்லாஹு தஆலாவை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு அடுத்து வல் மலாயிகத்து, வானவர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். மலக்குமார்களும் சாட்சி சொல்கிறார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா உலுல் இல்மி, இல்முடையவர்களை குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொன்னதற்கு பின்னால் பரிசுத்தமான வானவர்கள், வானவர்களை பற்றி சொன்னதற்கு பின்னால் அடுத்த அந்தஸ்து யார் கொடுக்கிறார்? தீனுடைய கல்வியான முறையவர்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு திருமறை வசனத்தில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ் தஆலாவை அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் அல் உலமா, உலமாக்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யாரிடத்தில் தீனுடைய கல்வி ஞானம் இருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி ஞானம் இருக்கிறதோ, நுபுவத்துடைய கல்வி ஞானம் இருக்கிறதோ, அந்த இல்முடையவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பானவர்களே, தக்வா உடையவர்களுக்குத்தான், இறையச்சமுடையவர்களுக்குத்தான் நாளை வறுமை நாளில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்படும். அந்த தக்வா எதன் மூலமாக கிடைக்கிறது? அந்த இறையச்சம் எதன் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால் தீனுடைய கல்வியானத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கிறது. சங்கைமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பட்டதாரிகளாக உலகத்தில் உருவாவது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமைகளை சரியாக முறையாக செய்யக்கூடியவர்களாக, எதை மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட பாவங்களை விளைவிக்கக்கூடிய மக்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது அவசியங்கள்? தீனுடைய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டால்தான் அது சாத்தியம், அது நிறைவேறும். அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலமாக்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு திருமறை வசனத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்றார். قال الذي عنده علم من الكتاب انا اتيك به قبل ان يرتد اليك طرفك. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான், தீனுடைய கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான், நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருந்தான். நபியாகவும் இருந்தார்கள், அரசராகவும் இருந்தார்கள். சில நபிமார்கள் நபியாக இருந்திருக்கிறாங்க, ஏழ்மையாக இருந்திருக்கிறாங்க. சில நபிமார்கள் நபியாகவும் இருந்திருக்கிறாங்க, ஆட்சியாளராக அரசராகவும் இருந்திருக்கிறாங்க. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாட்சி என்பது பிரம்மாண்டமானது. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர்களுக்கு தெரியாத ஒரு பகுதியில், பூமியில ஒரு பெண்மணி, சபா என்ற பகுதியில ஒரு அரசி, ஒரு பெண்மணி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த செய்திய அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல புதுகுதி என்ற ஒரு பறவை அறிந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தகவல் சொல்லுது. நீங்க நபியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நீங்க ஆட்சி புரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சமகாலத்தில் ஒரு பகுதியை ஒரு பெண்மணி ஆட்சி செய்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வை வணங்குவதில்லை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நெருப்பை, சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் அல்லவா, நீங்கள் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அல்லவா என்று ஹுதுஹுத் என்ற பறவை ஆடுவது சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாக, பல கட்ட முயற்சி, அதுல ஒரு கட்டம்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த அரசி நம்மை சந்திப்பதற்காக நம்முடைய நாட்டுக்கு வருகிறார்கள். அவ்வாறு வருவதற்கு முன்னால் அந்த நாட்டில் அந்த அரசுக்குரிய சிம்மாசனத்தை அங்கிருந்து இங்க கொண்டு வரணும். யார் உங்களுக்கு தயார் அப்படின்னு கேட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. ஜின்களும் ஒரு உத்தரவு கட்டுப்படும். அப்ப ஜின்களை இப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லிச்சு, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன். அப்படியா, சரி, எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவார் கேட்டாங்க. அந்த ஜின்னு சொல்லிச்சு, நீங்க இந்த இடத்துல இருந்து எழுந்து போவதற்கு முன்பதாக சிம்மாசனத்தை கொண்டு வரணும். அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நீங்க எழுந்து செல்வதற்கு முன்னால் நான் கொண்டு வந்துடுறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வருவாங்க. இதே சீக்கிரம் தான். ஒரு மனிதர் இடத்த உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வதற்கு முன்னால் பல மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வருவது என்பது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா சுலைமான் சொன்னாங்க, இன்னும் சீக்கிரமாக கொண்டு வரணும், உங்களை யார் தயாருன்னு கேட்டான். அப்படி இந்த சபையில் இருந்த தீனுடைய கல்வி காணப்பட்ட ஒரு இளைஞர் அல்லாஹ் இப்படி சொல்றான், இறை வேதத்தின் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வருவார்? நீங்கள் கண்மூடி கண் திறப்பதற்கு கொண்டு வர, கண்மூடி கண் திறப்பதற்குள்ள அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர, இது சீக்கிரம் நீ கொண்டு வாங்க. அவர் கொண்டு வந்து காண்பித்தார். இந்த சிம்மாசனத்தை கண்மூடி கண் திறப்பதற்கு முன்பதான் கொண்டு வந்து காண்பித்தார். நம்மை விட பலமான ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் ஜின்கள். அந்த ஜின்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த ஜின் சொன்னது, இப்ரீத் என்ற ஜின் சொன்னது, இந்த இடத்துல நீங்க எழுவதற்கு முன்பதான் நான் கொண்டு வரேன்னு சொல்லி. ஆனால் நம்மை போன்ற ஒரு மனிதர், மார்க்கத்தில் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்ட ஒரு இறைநேசர், அவர் சொன்னார், நீங்கள் கண்மூடி கண் திறப்பதற்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து காட்டினார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். அப்ப தீனுடைய கல்வி ஞானம் உடையவர்கள் அந்த கல்வியை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொண்டால் அந்த அடியாருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான்னு சொன்னா, அவர் நினைப்பதை, அவர் விரும்புவதை அல்லாஹ் செய்து காட்டுகிறார். நமக்கு ஆற்றல் இல்லை, மனிதருக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஆனா மனிதரை படைத்த அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னார், கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னால் பல்லாயிரம் மைல் கொடுத்துக்கக்கூடிய ஒரு சாதனத்தை கொண்டு வர முடியும். இறைவனை நெருக்கமான ஒரு அடியார் அதை விரும்பினால் அல்லாஹ் அதை செய்து காட்டுகிறான். ஓமா ரமைத்த இத ரமைத்த வலகின்னல்லாஹ ரமா. குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் தான் அதை எறிந்தான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுட்டு விரலை காண்பித்து சந்திரனை கோடு போட்டார்கள். சந்திரன் பிளந்ததல்லவா? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடியும்? அது ஒரு மனிதர் எப்படி செய்ய முடியும்? அவர்கள் நுபுவத்துடைய கல்வியை பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வின் இறை தூதர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இறை தூதர். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அல்லாஹ் செய்து காட்டுகிறான். அன்பானவர்களே, தீனுடைய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய உயர்ந்த அந்தஸ்திற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அன்பானவர்களே, உலகத்தில் இது எத்தனையோ படிப்புகள் வந்துவிட்டது. உயர்ந்த படிப்புகள், மிக அதிகமான பொருளாதாரத்தை பெற்றுத்தரக்கூடிய படிப்புகள். இந்த படிப்பை படித்தால் உங்களுக்கு மாசம் 5 லட்சம் சம்பளம் கிடைக்கும், 10 லட்சம் சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த படிப்புகள் இன்று வந்துவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட பட்டதாரிகளை பார்த்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாரிசு என்று அவர்கள் எல்லாம் குறிப்பிடவில்லை. அல் உலமா வரஸத்துல் அன்பியா, நபி சொன்ன வார்த்தை, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். எப்படி நபிமார்கள் அல்லாஹ் தஆலாவால் எல்லா மக்களை விட மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட அந்த பட்டியலில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை இந்த பட்டியலை நாம் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம், ஆக குறைந்தபட்சம்
அடிப்படை மார்க்கத்தின் கல்வியானால கொடுக்க முயற்சிக்கிறோம். முழுமையான ஆலிமாக, முழுமையான ஆற்றலாக நம்மால் ஆக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தின் கல்வியானம் அவசியமோ அந்த அவசியமான கல்வியானத்தையாவது கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? சங்கமிக்கவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்கிறார்கள், யஷ்ஃபஹு யௌமல் கியாமத்தி ஸலாத்தத்துன். நாளை மறுமை நாள்ல அல்லாஹு தஆலாவிடத்தில் சக மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் 3 பிரிவினர் இருக்கிறார்கள். இந்த 3 சாரார் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்தால், சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசை அல்லாஹ் கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அவர்களால் சிபாரிசு செய்யப்பட்டவர்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அந்த சிபாரிசு செய்யக்கூடியவருடைய பட்டியல்ல முதல்ல யார் இருக்கிறான்னு சொன்னா அல் அம்பியா, நபிமார்கள், இறை தூதர்கள். இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறான்னு சொன்னா சும்மல் உலமாவு, உலமாக்கள், மார்க்கத்தின் கல்விஞானத்தை கற்றுக்கொண்ட ஆலிம்கள். மூணாவது யார் இருக்கிறான்னு சொன்னா சும்மல் சுஹதாவு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்த தியாகிகள். இந்த 3 சாரார்கள் நாளை மறுமை நாள்ல ரப்பிடத்தில் ஷஃபாஅத் செய்தால் அந்த ஷஃபாஅத்தை ரப்பு ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, வீட்டுக்கு ஒரு ஹாஃபில், ஒரு ஆலிமை நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நாளை மறுமைனா நமக்குள்ள நமக்கு ஷஃபாஅத் செய்யலாம். ஒருவேளை நம்முடைய நன்மைகள் குறைந்து பாவங்கள் கொஞ்சம் அதிகமாகி நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை ஒரே ஒரு பிள்ளையை ஹாஃபிஸாக, ஆலிமாக உருவாக்கி இருந்தால் அவர் அல்லாஹ் ஷஃபாஅத் செய்வார். ரப்பே, என் தாயை மன்னிச்சிரு, என் தகப்பனார மன்னிச்சிரு, என் ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொண்டு உன் சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து! உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நன்கு சம்பாதித்து தர வேண்டும், நம்ம கஷ்டப்படாம உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நல்லா படிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறார். அது தவறு கிடையாது, நல்லா படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை குறுகிய காலம், ஒரு 60 வருஷம் 70 வருஷம். அதுக்கப்புறம் கபருக்கு போயிடும், மன்னரைக்கு போயிடுவோம். இந்த உலகத்தில் நீடித்து நிலையாக எவரும் இருந்ததில்லை. அவர்கள் இறைநேசர்களாக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்படும் நேரம் வந்துவிட்டால் இந்த துன்யாவை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் மறுமையின் வாழ்க்கை இருக்கிறதே நீடித்த நெடிய வாழ்க்கை. அந்த நீடித்த நெடிய வாழ்க்கையில நாம சொர்க்கத்துக்கு சென்றடைவதற்கு, நாம சொர்க்கத்துக்கு உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்றடைவதற்கு நம்முடைய சாலிஹான அமல்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை தீன்தாரியான பிள்ளைகளாக, தீனுடைய கல்வியாளம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் இவருடைய ஷஃபாஅத்தும் சிபாரிசும் என்னவாக நமக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலமை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் கல்வி ஞானத்தை கொடுக்கிறார் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எத்தனையோ அல்லாஹ்வுடைய நியமத்துகள் இருக்கிறது. அழகு அல்லாஹ்வுடைய நியமத்து தான், ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், செல்வம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான், உயர்ந்த பதவி அல்லாஹ்வுடைய நியமத்து தான். ஆனால் பெருமானார் அவர்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அழகை கொடுப்பதாகவோ, ஆரோக்கியத்தை கொடுப்பதாகவோ, செல்வத்தை கொடுப்பதாகவோ, உயர்ந்த பதவியை கொடுப்பதாகவோ குறிப்பிடவில்லை. என்ன சொன்னார்? அல்லாஹ் யாருக்கு நலமை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, தீனுடைய கல்வியும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஃபர்து ஐன், மற்றொன்று ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன் என்று சொன்னால் பருவ வயதடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி. இது ஃபர்து ஐன். உதாரணமாக தொழுகை கட்டாய கடமை. பருவ வயது அடைந்து விட்டால் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் கட்டாயமாக தொழ வேண்டும். இப்ப தொழ வேண்டும் என்றால் தொழுகை பற்றியுடைய கல்வியானம் தெரிய வேண்டும். தொழுகைக்கு முன்னால் உதுவு செய்ய வேண்டும், உதுவை பற்றிய கல்வியானம் தெரிய வேண்டும். உதுவை முறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன,
தொழுகை முடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, உணவுடைய பருதுகள் என்னென்ன, தொழுகையினுடைய உள்பரல் என்ன, வெளிப்பரல் என்ன, இது போன்ற கல்வியானத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பரது ஐன், கட்டாய கடமை. நோன்பு இருக்கிறது, பருவத்தை அடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும். அப்ப நோன்புடைய சட்டத்திட்டங்கள் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை நோன்பு நோக்க வேண்டும், ஒரு நோன்பாக எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், ஒரு நோன்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நோன்பு முடித்து விட்டால் அதனுடைய கஃபாரா குற்ற பரிகாரம் என்னென்ன, இது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமை. நாம் செல்வந்தராக இருக்கிறோம், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்தை பற்றிய கல்வியானத்தை கற்றுக்கொள்வது அவர் மீது கடமை. ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் ஹஜ்ஜை பற்றிய அனைத்து விஷயங்களும் அறிந்து கொள்வது அவர் மீது கட்டாய கடமை. நம்முடைய குடும்பத்தில் தாயோ தகப்பனோ ஒப்பாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த ஒப்பாத்தானதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் எவ்வாறு பங்கிட்டு கொடுப்பது அதை தெரிந்து கொள்வது கட்டாய கடமை. அன்பானவர்களே, இது போன்று எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறாரோ ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பருவம் இருக்க பிறகு இதையெல்லாம் செய்து தீர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளை பற்றிய கல்வியை கற்றுக்கொள்வது பரது ஐன். அதே போன்று எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லியிருக்கிறாரோ இது செய்வது பாவம் கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அந்த ஹராமை பற்றிய கல்வி ஞானத்தை அறிந்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை. வட்டி வாங்குவது ஹராம் என்று தெரிஞ்சாதானே நாம் அதை விட்டு விலகி இருப்போம். வட்டி வாங்குவது ஹராம் என்று தெரியவில்லை என்று சொன்னால் சர்வசாதாரண செய்தான் இருப்போம். ஜினா செய்வது விபச்சாரம் செய்ய ஹராம் என்று தெரிந்தால்தானே அதை விட்டு நாம் விலகி இருப்போம். அதை பற்றிய கல்வியாளர் இல்லை என்று சொன்னால் நாம் சர்வசாதாரண பாவத்தை செய்து கொண்டிருப்போம். மது போதை என்பது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது என்பதை தெரிந்தால்தானே அந்த போதை வஸ்துக்களை விட்டு விலகி இருப்போம். இல்லை என்று சொன்னால் கஞ்சாவுக்கு அடிமையாகி போவோம். இந்த எத்தனையோ இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ரொம்ப கவலையான விஷயம், இஸ்லாமிய இளைஞர்களும் அதில் அடிமையாக இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு அடிப்படை மார்க்கத்தின் கல்வி ஞானம் கொடுக்கப்படவில்லை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். தலபுல் இல்மி ஃபரீதா, இல்மை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாய கடமை என்று சொன்னார்களே அந்த கல்வி இந்த கேள்விதான். எதுவெல்லாம் பரது ஐனாக இருக்கிறதோ ஒவ்வொரு பருவடைந்த முஸ்லிமான ஆண் பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது கட்டாய கடமை. என்பார்களே, அந்த அடிப்படை கல்வியானத்தை கொடுப்பதற்குத்தான் பள்ளிவாசல்ல மக்தப் மதரசாக நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாம் மதரசாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் இந்த அடிப்படை கல்வியானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மற்றொன்று இருக்கிறது பர்தை கிஃபாயா. பர்தை கிஃபாயா என்று சொன்னால் இந்த உம்மத்தில் யாராவது ஒரு சாரார் அதை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மனிதர்கள் மீது அது கடமை அல்ல. ஆனால் இந்த உம்மத்தில் ஒரு சாரார், ஒரு பிரிவினர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுங்க? ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபுடைய கல்வி. குர்ஆன் 6666 வசனங்கள் இருக்கிறது. அந்த 6666 வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த குர்ஆனை பற்றிய முழுமையான கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்வோம். ஹதீஸ் ஷரீஃபுடைய கல்வி ஞானம் லட்சக்கணக்கான அபிமொழிகள் இருக்கிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுவதற்காக சொன்ன அத்தனை நபிமொழிகளை பற்றி அறிந்து கொள்வது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புதிய பிரச்சனைகள் தோன்றுகிறது. அந்த பிரச்சனைகளை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் எப்படி அதை சரியாகுவது, அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை விட்டு விலகி இருக்க வேண்டுமா அல்லது நடைமுறைப்படுத்தலாமா என்பதை பற்றியுடைய புத்தகங்களுடைய கல்வியால் மார்க்கத்தின் சட்டங்களை ஆய்வு செய்திருக்கக்கூடிய திறனாய்வு, இது போன்ற கல்வி ஞானம் எல்லாம் ஃபர்தை கிஃபாயா. மருத்துவமும் ஃபர்தை கிஃபாயா, கணிதமும் ஃபர்தை கிஃபாயா. மருத்துவம் உலகத்தை சார்ந்ததல்லவா, கணிதம் உலகத்தை சார்ந்ததல்லவா என்று கேட்டால் பெருமானார் ரசூல் மருத்துவத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். திப்பே நபவி, நபி சொன்ன மருத்துவ வழிமுறைகள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் ஏராளமான ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. அதே போன்று சொத்துக்களை பாகம் பிரிக்க வேண்டும் என்று சொன்னாலும்
நம்முடைய பொருளாதாரத்தின் ஜகாத்தை முறையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு கணிதம் அவசியம். மார்க்கத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உலகத்தினுடைய கல்விஞானம் துணையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த துணையான கல்விஞானத்தை கற்றுக்கொள்வதும் பர்தே கிஃபாயா. ஒரு சாரார் கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீத் முறை பிரகாரம் தவறில்லாமல் ஓதுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. இது ஃபர்து ஐன். அதே நேரத்தில் திருக்குர்ஆன் ஷரீஃபை 7 முறையில் ஓதுவதற்கு பெருமானவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சபஅ கிராத் என்று சொல்லப்படும் அந்த 7 முறையில் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய கல்வியானம் இருக்கு. இது ஃபர்தே கிஃபாயா. இந்த உம்மத்துல ஒரு சாரார் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஃபர்தே கிஃபாயாவை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஃபர்தை ஐனாக இருக்கக்கூடிய மார்க்கத்தின் கல்வி ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். தீனுடைய கல்வி நமக்கு கிடைத்து விட்டால் ஹலால் ஹராமுடைய தேர்ந்து நமக்கு வந்துவிடும். தீனுடைய கல்வி ஞானம் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வந்துவிடும். தீனுடைய கல்வி ஞானம் கிடைத்து விட்டால் சாலிஹான அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கிடைத்துவிடும். தீனுடைய கல்வி ஞானம் கிடைத்து விட்டால் அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய தௌஃபீக் நமக்கு கிடைத்துவிடும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தீனுடைய கல்வி ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.